ஏய் வா வா இங்க வா வராங்க. நீங்க அங்க போய் பாருங்க, நான் இங்க பாக்குறேன். போடா. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள சாப்பாட்டை பரிமாற ஆரம்பிச்சிடணும். குயிக். உமேரா, உள்ள நிறைய பேர் இருக்காங்க, நம்ம அங்க போறதா நல்லது. பா போயிடலாம். சீக்கிரம் எழுந்து வா வா வா. உள்ளதா இருப்பாங்க, வாங்க. சரிண்ணா. உமேரா, நீ இங்க இருக்கிறதா உனக்கு சேஃபா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ இங்கே இரு. வெளியில நமக்கு உதவி பண்றதுக்கு யாராவது இருக்காங்கன்னு நான் பார்த்துட்டு வரேன். We will try and get some help. Okay? அயான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் என் கூடவே இருங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல உமேரா, நான் இருக்கேன். நான் சீக்கிரமா வந்துடுறேன். I promise you. சத்தியமா? சத்தியமா. I love you, அயான். I love you too, Humaira. என்னானாலும் பரவாயில்ல, நீ இந்த இடத்தை விட்டு வரக்கூடாது. நான் போயிட்டு உடனே வந்துடும். ஓகே? நான் எங்கேயும் போக மாட்டேன். அஸ்ஸலாம் வலைக்கும். சகோதர சகோதரிகளே, இங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும், இன்னைக்கு நாம எல்லாருமே இந்த 7 ஜோடிக்கு நிக்கா பண்ணி வைக்கிறதுக்காக கூடி இருக்கோம்னு. நீங்க இந்த நிக்கா பண்றதன் மூலமா இந்த மொத்த உலகத்துக்கும் பெரிய உதாரணமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நிக்கா எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்து முடியணும். இங்க இருக்கிற 7 ஜோடிகளும் அவங்க அம்மா அப்பாவும் இந்த புனிதமான காரியத்தை செய்யறதுக்காக இங்க வந்திருக்கீங்க. அதுக்காக நான் என் முழு மனசோட நன்றி சொல்லிக்கிறேன். ஜனாப், அந்த பூத்தோரணத்தை எடுத்து வைங்க. எல்லாரும் கவனமா கேளுங்க. எல்லா ஜோடிகளும் அவங்க உங்க பேர் எழுதியிருக்கிற இடத்துல போய் அவங்க ஜோடி பக்கத்துல உட்காருங்க. நாங்க ஒவ்வொருத்தரையும் உங்க பேரை சொல்லி கூப்பிடுவோம். அப்புறம் இந்த நிக்காவை முடிச்சு வைக்கிறோம். வாங்க. இங்க பாரு, இந்த துப்பட்டா நல்லா இல்ல, இத போட்டுக்கோ, இது ரொம்ப நல்லா இருக்கும். அம்மா, இந்த துப்பட்டாவெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். ஹல்சாக்கு போனே போக மாட்டேங்குது. அவர் இப்ப எங்க இருக்காருன்னே தெரியல. எல்லாம் எங்கேயாவது ஓடி போயிட்டாரா? அம்மா, நீங்க வேற. அம்மாடி, எங்கம்மா போற?
எல்லாரும் நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. எல்லாரும் அவங்க இடத்துக்கு வாங்க. அப்புறம் அவங்களோட பெத்தவங்க தன்னோட மாப்பிள்ளையோட தலையில ஷேராவை வைங்க. மால்வி சார், எந்த பையன் இன்னைக்கு இங்க வந்து நிக்கா பண்ணிக்கணுமோ அவன் இதுவரைக்கும் வரவே இல்லையே. யா அல்லாஹ், யாராவது தன்னோட நிக்காவுக்கே தாமதமா வருவாங்களா? சரி விடுங்க, பரவாயில்ல. நாம மத்த எல்லாருக்கும் நிக்கா பண்ணி வைப்போம். எப்படி பார்த்தாலும் அவங்களோட நிக்கா கடைசி தான். சரி, அதுக்குள்ள அந்த மாப்பிள்ளையும் வந்துருவார்ல. வாங்கடா, நிச்சயமா இங்கதான் இருக்கணும். எல்லா அப்பாவும் அவங்க மாப்பிள்ளைக்கு பின்னாடி போய் நில்லுங்க. நிக்கா ஆரம்பிக்க போகுது. ஹலோ அம்மா. ஹலோ, போனையாவது எடுத்து ரொம்ப நல்லது. நீ இப்ப எங்க இருக்காயா? நான் உனக்கு எவ்வளவு நேரமா போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அம்மா, இப்போ என்னால உங்ககிட்ட பேச முடியாது. நான் அப்புறமா பேசுறேன். அயான், அயான், என்னாச்சு? என்னன்னு தெரியல. ரொம்ப டென்ஷனா பேசினான். ரொம்ப படபடன்னு பேசினான். ரொம்ப பயந்து போயிருக்கான் போல ராஷித். என்ன? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, அவன் என்ன சொன்னான்? நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராஷித். அயான் வர வரைக்கும் நான் இங்க இருந்து எங்கேயுமே வர மாட்டேன். சரி, நீ வேற எதையாவது நினைச்சு பயந்து போயிட்டே இருப்ப. போனை என்கிட்ட கொடு, நான் அவங்கிட்ட பேசுறேன். போனை எடுக்க மாட்டான்.
பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அப்சல் கானின் மகளாகிய ஜாரா அப்சல் கான் உங்களுடைய நிக்கா ஹுமாயூனுடைய மகனான ஜயீத்துடன் 25,000க்கு நிச்சயிக்கப்பட்டு இந்த நிக்கா அதாவது அதன் பாதி 12,500 பெயரில் உங்களுக்கு சம்மதமா? சம்மதம். சையத், தங்களுடைய நிக்கா அப்சல் கானுடைய மகள் ஜாயா அப்சல் கானுடன் 25,000க்கு நிச்சயிக்கப்பட்ட இந்த நிக்காவில் அதாவது அதன் பாதி 12,500 பெயரில் இந்த திருமணத்தில் உங்களுக்கு சம்மதமா? கூறுங்கள். சம்மதம். சார், ஜோயாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல, நீங்க லாஸ்ட் அவளை எப்ப பாத்தீங்க? அண்ணா, இம்ரானோட ஃபேமிலி இங்க வந்தப்போ அவங்க மேல போனாங்க. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், அவளை காணோம். அவளோட போனும் எடுக்க மாட்டேங்குது. என்னாச்சு சம்பந்தி? இன்னும் எதுக்காக காத்திருக்கணும்? ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்ல இல்ல ஹசீனாபி, அந்த மாதிரி எதுவும் இல்ல. எல்லாம் சரியாதான் இருக்கு. அட, கொஞ்சம் அங்க பாருங்க. அங்க ஒரு பையன் உட்கார்ந்திருக்கான்ல? ஆமா. அந்த பையன் அயான் அகமத் கான்னு தோடுது. ஆமா மால்வி சார், நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. இவன் அயான் தான், சித்திக் சாருடைய தங்கச்சி பையன். ஆனா இங்க என்ன பண்றாரு? குதாவுக்கு தான் தெரியும். ஆனா இத சித்திக் சார் கிட்ட சொல்லியே ஆகணும். ஆமா சார், நீங்க ரொம்ப சரியா தான் சொல்றீங்க. நீங்க சித்திக் சாருக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் கரீம் சார்ட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ரொம்ப நல்லது. இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. எவ்வளவு பெரிய வீட்டு பையன் இப்படி நிக்கா பண்ணிக்கிறாரு. எல்லாருக்கும் உதாரணமா திகழ நினைக்கிறாரு. சித்திக் சாரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க பெரிய ஆளுங்க தான். அது சரி, அந்த பொண்ணோட பேர் என்ன? நான் இப்பவே போய் கேட்டுட்டு வரேன். சரி சரி. அடுத்தது, முகமதினுடைய மகனான உங்களுடைய நிகா யஹோகானுடைய மகள் யாஸ்மின் ஜானுடன் 20,000க்கு நிச்சயிக்கப்பட்ட இந்த நிகா அதாவது அதன் பாதி 10,000 பெயரில் இந்த நிக்கா பேசி முடிக்கப்பட்டது. உங்களுக்கு சம்மதமா? சம்மதம். அந்த பொண்ணோட பேரு ஜோயாவா? மாஷா அல்லாஹ். நிக்கா அன்னைக்கு ஏன் இப்படி பண்றானே புரியல. ஆக்சுவலி அவ எப்பவுமே இப்படிதான் பண்றான். அவ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி வர கொடுத்தா. இன்னைக்கு அந்த ப்ராமிஸ் அவளே மீறிட்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கா சார். மறுபடியும் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாரு. பாவம், அவ ஏதாவது பிரச்சனையில மாட்டியிருக்க போறா. The number you are trying to call is currently switched off.
யா அல்லாஹ், ஃபோன் ஆஃப்ல இருக்கு. அதான் மிஸ்டர் கான் கிட்ட இருந்து இன்னும் ஃபோன் வரல. ஹலோ அப்பா. அயான், நீ எங்க இருக்க? உன் அம்மா இங்க அழுது புலம்பி வீட்டையே ரெண்ட் ஆக்கிட்டு இருக்கா. நீ என்னடா போனை கட் பண்ணிட்டே இருக்க? அப்பா, நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ உங்ககிட்ட பேசுறேன். ரஷீத் அகமது கானுடைய மகன் அயான் அகமது கான் ஆகிய தங்களுடைய நிக்கா ஜோயாவுடன், அதாவது முகமது ஃபரீகனுடைய மகள் 15,000ற்கு நிச்சயிக்கப்பட்ட இந்த நிக்கா, அதில் பாதி 7,500 ரூபாய்க்கு நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நீ உடனே வீட்டுக்கு உங்களுக்கு சம்மதமா? சொல்றது புரிஞ்சுதா? யா அல்லாஹ், எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? என்னோட அயான் சொல்லுங்க மிஸ்டர் கான். மிஸ் ஃபார்கி எங்க இருக்கீங்க? ஐம் சோ சாரி மிஸ்டர் கான், என்னால இப்ப எதுவுமே சொல்ல முடியாது. நாங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சொல்றேன். ஜோயா முகமது ஃபரீதனுடைய மகள். உங்களுடைய நிக்கா அயான் அகமது கான், அதாவது ரஷீத் அகமது கானுடைய மகனுடன் 15,000ற்கு இந்த நிக்கா, அதாவது அதன் பாதி 7,500 ரூபாய் பேரில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. மிஸ் ஃபார்கி லைன்ல இருக்கீங்கல்ல? நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு கேக்குதுல்ல? உங்களுக்கு சம்மதமா? ஆஹா, உங்கள் எல்லோருக்கும் எனது வாழ்த்துக்கள். மிஸ்டர் கான், நான் சீக்கிரமா மிஸ்டர் கான், ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு ஏதோ ஃபோன் பண்றேன்.